மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதன்முறையாக காலையிலிருந்து இந்த மாலை வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேக்டா நம்மளுடைய கட்சியோட வளர்ச்சியை பற்றியும் நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றியும் 2029 நாட்டை ஆளப்போகிற ராகுல் காந்தி அவர்களை பற்றியும் கலந்து ஆலோசித்து நம்ம காங்கிரஸ் பெரியகத்தை எழுச்சிமிகு கட்சியாக ஆக்கி யார் வந்தாலும் அசைக்க முடியாத கட்சியாக நாம் மீண்டும் எழுந்து வந்து 2029 நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்கும் முறை நம்ம எல்லாமே ஒற்றுமையாகவும் ஒரு மனதோடு நம்ம எல்லாமே சேர்ந்து செயல்பட்டு நம்ம மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்தியாவுக்கு தர வேண்டும். ஏன் இதை சொல்றேன்னா, எனக்கு கொடுத்திருக்கிற டாபிக் பார்த்து இளைஞர்கள் பற்றியும் பெண்கள் பற்றியும் வளமான இந்தியா வளர்ச்சியான இந்தியாவை தருவது இளைஞர்கள் கையில் தான் இருக்கு. இப்போ அந்த இளைஞர்களுக்கு அவங்க வாழ்வாதாரமும் சரி, அவங்க வாழ்க்கையும் பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. சரியான வேலை வாய்ப்பு இல்லை, முறையான கல்வி இல்லை, பல பிரச்சனைகளை இளைஞர்கள் பார்த்துட்டு வராங்க. இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த பல பிரச்சனைகள். ஸோ இதையெல்லாம் நம்ம மாற்ற வேண்டும். அதாவது பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அது இளைஞர்கள் கையில தான் இருக்கு. அது மட்டுமல்ல, பெண்கள், அதாவது பெண்கள்லாம் இதை மட்டும்தான் செய்யணும்ன்ற ஒரு நோக்கத்தை முடித்துவிட்டு இப்போ பெண்கள்லாம் என்ன வேணா செய்யலாம், அவங்களால சாதிக்க முடியும்ன்றதற்கு எடுத்துக்காட்டா பல பெண்கள் நம்ம ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. மீண்டும் வரணும். அதற்கு இந்த 33% கொடுக்க வேண்டும் என்று முன்னாடியே அதை கொண்டு வந்த ராஜீவ்காந்தி அவர்களை நாம் இன்று நினைவு கூர்ந்து போற்றும் போது உண்மையிலே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வலிமையான இந்தியாவை உருவாக்க ஆற்றல் மிகு திட்டங்கள் மூலம் கிராமம் முதல் நகரம் வரையிலான ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு வித்திட்ட நாடு போற்றும் உத்தமர் நம்மளுடைய ராஜீவ்காந்தி அவர்கள். அவருடைய 28வது பிறந்த நாளில் நம்ம அவளை போற்றி வணங்குவோம். பெண்களுக்கு கல்வி, பாதுகாப்பு, பொருளாதார சுகாதாரம், வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவுகள வாய்ப்புகளை கிடைக்க வேண்டும். ஏன்னா இப்போ அதுதான், இப்போ ஏஐ வந்துருச்சு, நம்மளுடைய வேலை வாய்ப்பு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம ஒரு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக எந்த துறையில நம்ம சிறந்து விளங்குறோமோ அந்த துறையில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகி அதை நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணி அதை நம்ம டெவலப் பண்ண பார்க்கணும். ஏன்னா எல்லாமே எப்பவுமே மிஷின் ஹியூமனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அது கண்டிப்பா இல்லை. நமக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும். மனம் சோறாமல் இப்போ இருக்கிற குழந்தைகளுடைய ஒரே நிலைப்பாடுன்னா இல்லையே ஏத்துக்க முடியல, அதுதான் ஒரு பெரிய இது. நோன்றதை ஏத்துக்க முடியாத மனப்பான்மையில இருக்கிறாங்க. அதை உடைத்து வர வேண்டும். இதுல புதிதாக நம்மளுடைய செல்ஃப் கான்பிடன்ஸை பூஸ்ட் பண்ற அளவுக்கு நம்மளுடைய ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதை கல்வி துறையிலும் கல்வியில ஒரு எஜுகேஷன்ல ஒரு சப்ஜெக்டாவே கொண்டு வரணும். ஏன்னா இந்த கான்பிடன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான தருணம். இது சின்ன வயசுல இருந்தே நம்ம மோட்டிவேட் பண்ணாதான் நமக்கு இந்த ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கும். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, படித்த பட்டதாரிகளுக்கு சரியான வேலை இல்லை. இது எல்லாமே கொண்டு வரணும். நம்மளுடைய கல்வி இப்பவுமே தெரியும், நீட் தேர்வுக்கு எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு உயிரிழப்பு. மாநில தலைவர் அவர்கள் வந்தபோது புதிதாக வந்தவுடன் முதல் நாங்கள் சொன்னது நீட் குடும்பத்தினரை உயிரிழந்த குடும்பத்தினரை போய் பார்க்கறதா. ஆனால் உண்மையிலே ரொம்ப மனம் உருகி சொல்றோம், அந்த மாதிரி சுச்சுவேஷன் யாருக்கும் வரக்கூடாது. அதாவது கடந்த 12வது முடிச்சு 2 வருஷம் போராடி 3வது வருஷம் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்திருக்கேன், நான் கண்டிப்பா வாங்கிடுவேன்னு சொல்லி கனவோட வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நீட் தேர்வு ரத்து அப்படின்னு சொன்ன அந்த அதிர்ச்சியும் அதோடைய வேதனையை ஏற்றுக்க முடியாம தான் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஏதோ ஒரு காசுக்காக சம்பாதிக்கிற இந்த ஒரு சில அதிகாரிகளாலையும் ஒரு டீச்சர்ஸ்னாலையும் எவ்வளவு உயிர்கள் பாதிக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த நீட்டை வரைக்கும் இளைஞர்கள் இப்ப எழுச்சியா வந்திருக்கிறாங்க. பல போராட்டங்கள் பண்ணி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முன்னின்று அதை எடுத்த பிறகுதான் மத்திய அரசு செவி சாய்த்தது. ராகுல் காந்தி அவர்கள் அப்பவே சொன்னாரு, கண்டிப்பா இதுல முறைகேடு இருக்குன்னு. அது யாரும் பண்ணல. இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடியனால இளைஞர்களோடு சேர்ந்து ராகுல் காந்தியும் கைகோர்த்த பிறகுதான் பிரதான் அவர்களை ராஜினாமா செய்தார்கள். இப்போ பார்லிமெண்ட் போனாலே அமித்ஷா வரவே மாட்டேங்கிறாரு, பிரதமர் வரவே மாட்டேங்கிறாங்க, தலைவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இளைஞர்கள் குரலாகவும் நம்மளுடைய எதிர்காலத்து குரலாகவும் ராகுல் காந்தி திகழ்ந்து கொண்டே வருகிறார். அவருக்கு துணையாக இருப்பது அரசியல் மட்டுமல்ல, நம்ம எல்லா துறையிலும் நாம் சிறந்து விளங்க வேண்டும். இளைஞர்களும் சரி, பெண்களும் சரி, நீங்கள் முன்வர வேண்டும். அரசியல் சமூக பணியிலும் ஈடுபட வேண்டும். வீட்டை பார்த்தா மட்டும் போதும் சொல்லக்கூடாது, வீட்டையும் பார்க்கணும், நாட்டையும் பார்க்கணும். நம்மளுடைய தலைவர்கள் எல்லாரையும் போற்றி வணங்கணும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.